இந்த வருஷத்தோட கொடூரமான கொலகாரனும் மோசமான அப்பனும் இவனா தான் இருப்பான். அமெரிக்கால ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால பல வருடங்கள் ஒன்னா இருந்துமே டிவைஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் பிரிஞ்சு போறாங்க. தனித்தனியா 2 பேரும் இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிற 3 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. பெத்த பொண்ணுங்களை பிரிஞ்சு அப்பா இருக்க முடியாது என்ற ஒரு காரணத்தால அப்பாவை பாக்குறதுக்காக மாசத்துக்கு ஒரு வாட்டி அலோ பண்றாங்க. சோ இந்த டைம்ல அவர் ஷெட்யூல் பண்ணி பொண்ணுங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு பார்க்கலாம். அவருடைய 3 பொண்ணுங்களையுமே அவருக்கான டைம் வரும்போது வெளியே கூட்டிட்டு போறாரு. 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு போன அவங்க அப்பா ரிட்டர்ன் வருவாருன்னு சொல்லி அவங்க அம்மா வெயிட் பண்றாங்க. ஆனா வரவே இல்லை. ஈவினிங் ஆச்சு, நைட் ஆயிடுச்சு. கால் பண்ணாங்க, தேடி பார்த்தாங்க, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸை தேடி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடி ஃபைனலா ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு காட்டு பக்கத்துல வேன் இருக்கு. அந்த வேனை பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு வேன். அதாவது அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போனா அவங்க அப்பாவுடைய வேன். வேனை கிட்ட இருந்து கரெக்டா கொஞ்சம் தூரத்துல அந்த பொண்ணுங்களோட பாடிஸ் இருக்கு. அந்த பாடிஸ்ல தலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவர் பாத்தீங்கன்னா டைட்டா இறுக்கி கட்டி வச்சிருக்காரு. ஒரு ஜிப்பு மாதிரி போட்டு டைட் பண்ணிருக்காரு. மூச்சு விடாத மாதிரி இறந்து போயிருக்காங்க. பொண்ணுங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே அப்பா கண்ணுக்கு அவங்க குழந்தைங்க தான். சோ அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ரொம்ப அன்பா இருப்பாரு. எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அப்பா 3 பொண்ணுங்களை கொண்டு இருக்காரு. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா சில மென்டல் ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ அதனால ஒதுங்கி இருந்திருக்காங்க. 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க. பொண்ணுங்களும் அம்மாவோட வளர்ந்துருக்காங்க. 3 பொண்ணுங்களுடைய அம்மா அப்பாவோட அனுப்புறப்போ ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு நம்பிதான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை இங்க வருது. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு வேதனை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத விஷயங்கள், கஷ்டங்கள் கண்டிப்பா வரும். அதை ஏத்துக்கிட்டு நம்ம கடந்துதான் போய் ஆகணும்.